3:1. கர்த்தர் என் மேய்ப்பர். அது என்ன மேய்ப்பர்? அவர் மேய்ப்பரா இருக்கும்பொழுது எப்படி நான் தாழ்ச்சி அடையாம இருக்க முடியும்? இதற்கு என்ன காரணம்? யோசித்துக் கொள்ளுங்க. இப்ப மந்தையை மேய்க்க, ஒரு கூட்டமான ஆடை மேய்க்க ஒரு மேய்ப்பர் இருப்பார். மெய்ப்பெண் இருக்கிற ஆடுகளுக்கும் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு ஆட்டுக்கு அந்த மெய்ப்பெண் இருக்கும் பொழுது அந்த மெய்ப்பெண் அதிகாலையில அதை வயல்வெளிக்கு கூட்டி கொண்டு போவார். அவருக்கு தெரியும் எந்த இடத்துல புல் இருக்கும், எந்த இடத்துல செழிப்பா இருக்கும், எந்த இடத்துல ஆகாரம் இருக்குன்னு அந்த மெய்ப்பெண்ணுக்கு முன்பாகவே நன்றாவே தெரியும். அவர் அப்படி இல்லைன்னா அடுத்து எங்க போகலான்னு தேடியாவது வச்சிருப்பார். அவர் கரெக்டா அதை கூட்டிட்டு போயிட்டு அதற்கான ஆகாரம் என்னவோ அதை கொடுப்பார். அதுக்கப்புறம் வேலைக்கு வேலை தண்ணீர், மந்தைகளுக்கு தண்ணீர் வேணும், மதியம் ஆயிடுச்சு, வெயில் ஆயிடுச்சு, அதுக்கு தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணீர் பாய்ச்சுவார். அதுக்கப்புறம் அந்த மந்தைகளுக்கு, அந்த ஆடுகளுக்கு விரோதமாக ஏதாவது மிருகங்கள் வரும்போது அதோட சண்டை போட்டு மந்தையை காப்பாற்றுவார். அந்த மிருகங்களை துரத்தி விட்டு தம்முடைய மந்தைகளை காப்பாற்றுகின்ற மெய்ப்பனா இருக்கிறார். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆனா எல்லாவற்றையும் குட்டி கொண்டு வருவார். இதற்கு நடுவுல அந்த மெய்ப்பனுடைய கண்கள் மந்தை மேலே இருக்கும். ஏதாவது ஆடு எங்க சண்டை போடுதா, எங்க தூரமா போகுதா, வழி விலகி போகுதா, போன ஆடுகள் எல்லாம் கரெக்டா திரும்ப வருதா, இது எல்லாமே அவர் யோசிப்பார். இது எல்லாமே பார்த்து கொண்டே இருப்பார். வெறுமனே அதற்கு ஆகாரம் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, அவருடைய ஜீவனை காப்பாற்றுகின்ற வேலையும் அந்த மெய்ப்பன் பண்ணுவார். அப்போ அந்த மந்தைகளுக்கு ஒரு குறையும் இல்லை, பாதுகாப்பு இருக்கு, நிம்மதி இருக்கு, விரோதமா எதுவும் எழும்பாது. எவ்வளவு அழகா கூட்டி கொண்டு வர்றார். இது மெய்ப்பெண் உள்ள ஆடுகள். இதே சாயங்காலம் ஆச்சுன்னா அழகா கூட்டிட்டு வந்துருவாரு. அதற்கான இடத்துல அதுகள் எல்லாம் தங்கியிருக்கும். அது பாதுகாப்பான ஒரு ப்ரொடெக்டடான பிளேஸா இருக்கும். அப்ப எந்த ஒரு தீமையும் அதற்கு அணுகாடுகிறவன் இடத்துல. இப்படி எல்லாம் அந்த மெய்ப்பெண் பார்த்து 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 அந்த மந்தைகளை கவனிப்பார். இது ஒரு காரியம். அடுத்து மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள். யோசித்து பாருங்க. அப்ப அந்த மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள் எங்க போகும்? அந்த ஆடுகள் என்ன பண்ணும்? அது ஆகாரத்திற்காக அதை தேடணும், அது தண்ணீருக்காக தேடணும். அப்போ அதற்கு பாதுகாப்பு இருக்குமா இருக்காத தெரியாது. அதற்கு விரோதமாக ஏதாவது மிருகங்கள் வரும்பொழுது அது தன்னுடைய ஜீவனை காப்பாற்ற சண்டை போட வேண்டியதா இருக்கும். ஸோ இத்தனை காரியங்களும் போய்கொண்டிருக்கும். ஸோ இப்படி எல்லாம் அது ஒரு நாள் தன்னுடைய தேவைக்காக போராடும் பொழுது அதற்கு தாழ்ச்சிகள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம். அதற்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சகலமும் அது நிறைவாக பெற்றுக்கொள்ளும் சொல்ல முடியாது. ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது. ஒரு நாள் அது பாதுகாப்பா இருக்கும், ஒரு நாள் அது தவித்துக் கொள்ளும். ஒரு நாள் அது பயத்தோடு இருக்கும், ஒரு நாள் அது சுதந்திரமா இருக்கும். அப்போ தாழ்ச்சிகள் என்பது மந்தை இல்லாத, அந்த மெய்ப்பெண் இல்லாத அந்த ஆடுகளுக்கு கட்டாயம் இருக்கும். ஆனா இந்த மெய்ப்பெண் உள்ள ஆடுகள் ஒரு நாளுமே தாழ்ச்சிகள். ஒரு வேளை அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைவுகள் வர மாதிரி இருந்தா முன்பாகவே அந்த மெய்ப்பெண் அதை சரி செய்து விடுவார். முன்பாகவே அந்த மெய்ப்பெண் அதை எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார். இதுதான் மெய்ப்பெண் உள்ள மந்தைகளுக்கும் மெய்ப்பெண் இல்லாத மந்தைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்போ கர்த்தர் என்னுடைய மெய்ப்பரா இருக்கும் பொழுது நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ என்னுடைய மெய்ப்பெண் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலவற்றையும் வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன், எல்லாவற்றையுமே செய்கின்ற இந்த தேவன் என்னுடைய மெய்ப்பரா இருக்கும் பொழுது நான் தாழ்ச்சினேன். அப்போ அவரே என்னுடைய தேவைகளை பார்த்து கொள்வார், என்னுடைய காரியங்களை அவரே சந்திப்பார். சகல காரியங்களையும் எனக்கு செய்ய போதுமான ஆண்டவரா இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது நான் தாழ்ச்சினேன், அவர் என்னை நடத்தும் பொழுது நான் தாழ்ச்சினேன். ஏன்னா என் குறைகள் அவருக்கு தெரியும், என்னுடைய தேவைகள் அவருக்கு தெரியும். நான் எந்த இடத்துல தடுமாறுவேன், எந்த இடத்துல போராடுவேன், எந்த இடத்துல நான் குறைவுபட்டு காணப்படுவேன், எல்லாமே சகலமும் என்னை குறித்து தெரிந்த ஒரு மெய்ப்பெண் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை. அதனாலதான் வசனம் தெளிவா சொல்லுகிறது, கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். அப்போ கர்த்தர் உண்மையாலுமே உங்க மெய்ப்பன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில குறைவுகள் இருக்காது, தாழ்ச்சி இருக்காது. கர்த்தரே உங்களை அனுதினமும் நடத்துவார். கர்த்தர் உங்கள் தேவைகள் அனைத்தையும் அழகாய் சந்திப்பார். அப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தாழ்ச்சிகள், ஏதோ ஒரு குறைவுகள் தான், நீங்க கர்த்தரோடு இருக்கிற உறவு சரியா இருக்கான்னு சரி செய்து கொள்ளுங்க. கர்த்தரோடு இருக்கிற அந்த காரியம், நீங்க அவருக்கு செலுத்த வேண்டிய காரியங்கள் சரியா இருக்கான்னு உங்களை நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்ளுங்க. உங்களை நீங்க சோதித்து பாருங்க. கர்த்தர் எப்பொழுதுமே அவர் பட்சத்திலிருந்து தவறு செய்யவே மாட்டார். அவர் தான் செய்ய வேண்டிய காரியங்களை மறக்கவும் மாட்டார், குறைவுபடவும் மாட்டார், தவறவும் மாட்டார். அவர் தன்னுடைய காரியத்தில் சரியா இருப்பார். உங்கள் காரியம் என்ன? நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன?
நீங்க உங்க காரியத்துல சரியா இருக்கீங்களா, அதை மாத்திரம் கொஞ்சம் நிதானித்துக் கொள்ளுங்க. அதுல மாத்திரம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதைதான் கர்த்தர் கேட்கிறார், அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அது ஒன்றுதான் கர்த்தருக்கு தேவையான காரியமா இருக்கு. அப்போ கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லைன்னு வசனம் சொல்லுது. அப்போ நான் தாழ்ச்சியில இருக்கேன்னா எனக்குள்ள என்ன குறை? யோசித்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை அநேக முறை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஏன் குறைவு? அப்ப இன்னும் நீங்கள் உங்களை நிதானித்து சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். வசனத்தின்படி எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் வசனத்தின்படி நீங்கள் வாழும் பொழுதுதான் இந்த வசனம் உங்க வாழ்க்கையில பெறப்படும். அதனால கொஞ்சம் நீங்கள் உங்களை நிதானித்து சோதித்தல். இது கர்த்தர்களோடு பேசுகின்ற நேரம். கர்த்தர்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவரே, வசனம் எப்படி நான் குறைவுபடுவதில்லை, நான் தாழ்ச்சிப்படுவதில்லைன்னு. அப்போ நான் குறைவுபட்டிருக்கேன், என்கிட்ட என்ன குறை ஆண்டவரே, எனக்கு அதை வெளிப்படுத்துங்க. அதை நான் சரி செய்து கொள்கிறேன். நான் தாழ்ச்சி அடையக்கூடாது, நான் குறைவுபடக்கூடாது, நான் இந்த மாதிரி தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி கேளுங்க. ஆண்டவர் நோக்கி விசாரிங்க. ஆண்டவர் நோக்கி எதார்த்தாலும் நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக நிறைவாய், பூரணமாய், சம்பூர்ணமாய் கொடுக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார். இப்போ ஒரு விஷயம் நம்ம எல்லோரும் ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, நீர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறீர், நான் தாழ்ச்சி அடைகிறேன். நீர் எனக்கு எல்லாவற்றையும் செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறீர், நான் தாழ்ச்சி அடைகிறேன். தாழ்ச்சி அடையாமல் சரியா என்னை நடத்தும் ஆண்டவே, எனக்குள்ள இருக்கிற இந்த குறைகளை சரி செய்யுங்க ஆண்டவேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் ஒரு விஷயம் கர்த்தர் நோக்கி ஜெபிச்சு உங்களை நீங்கள் நிதானித்து சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். யெகோவாய் நீரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் ஆராதிக்கும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நிரந்தரமான இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே உமக்கு நன்றி ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, வசனம் சொல்கிறது, நீர் மீட்பனா இருக்கும் பொழுது நான் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. அப்ப என்னுடைய காரியங்களை முன்பாக அறிந்த தேவனா இருக்கிறேன், அதை தெளிவாய் தெரிந்து கொண்ட தேவனா இருக்கிறேன். என்னுடைய குறைகள், என்னுடைய தேவைகள், எனக்கு அடுத்த காரியங்கள் உமக்கு நன்றாய் தெரியும் ஆண்டவரே. அதெல்லாம் நீர் அறிந்து கொண்டவரா இருக்கிறீரப்பா. சகலமும் செய்தவரே, சர்வ ஞானியே, எல்லாவற்றையும் செய்யும் என் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறாங்க. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில எதற்கு இந்த குறை, இந்த வாழ்க்கையில எதற்கு இந்த தாழ்ச்சிகள் யோசித்துக் கொண்டிருக்காங்க ஆண்டவரே. அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. அப்ப அவர்கள் என்ன காரியங்கள்ல தவறுகிறார்களோ, என்ன காரியங்களை குறைவுபட்டு காணப்படுகிறார்களோ, அதை நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. அதை அவர்கள் தெரிந்து கொண்டு தவறை சரி செய்து கொள்ளட்டும் ஆண்டவரே. மகிமையின் ஆண்டவரே, நீர் மெய்ப்பனா இருக்கும்போது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. ஆடுகள் தப்பான திசையிலே போனாலும் அவைகளை நீர் சரி செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அவைகளை சரியான பாதையிலே அனுப்புகின்ற மெய்ப்பனாய் இருப்பவரே ஆண்டவரே, நாங்கள் தூரம் போன காரியங்கள், நாங்கள் தவறி போன காரியங்கள், நாங்கள் திசை மாறி போன காரியங்கள், நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், நாங்கள் குறைவுபட்டு கொண்டிருக்கிற காரியங்கள், அதையெல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அதையெல்லாம் எங்களுக்கு கற்பித்தருளும் ஆண்டவரே. அதையெல்லாம் நீ வெளிப்படுத்த போறமைக்காக நன்றியப்பா. ராஜாவே இதை வெளிப்படுத்துங்க, மீட்பரே இதை வெளிப்படுத்துங்க, சர்வ வல்லமையுள்ளவரை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் சரியான பாதையில போக கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்களை அபிஷேகிங்க ஆண்டவரே. அப்போ ஒவ்வொருவருக்கும் அதை வெளிப்படுத்துகிறாங்க. ஒவ்வொருவரும் சரியான பாதையிலே போக கிருபை கொடுப்பீராக. அபிஷேக நாதனை அவர்களோடு கூட இருங்க. ஆளுகையில் இருந்தவரை கூட இருங்கப்பா. ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கேளுங்க, ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் கேளுங்க. ஒவ்வொருவருக்கும் பெரிய காரியத்தையும் செய்ய போறமைக்காக உங்க கூடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் கூட இருங்கப்பா. நீர் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.